la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. காலையில எந்திரிச்ச உடனே எங்களுக்கு சுபாஷிதம் படிப்போம் நாங்க ஆர்எஸ்எஸ்ல. அதுல வந்து பகத்சிங் இருக்கிறாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து இடதுசாரிகள் தான். அப்ப இருந்த இடதுசாரியம் வேற. அவங்க வந்து அந்த டைமுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை பண்ணாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடியவங்க வந்து அப்படி கிடையாது. ஆலய நுழைவு போராட்டம் இங்க நடந்துக்குது. எங்கேயுமே சர்ச் நுழைவு போராட்டம், மசூதி நுழைவு போராட்டம் நடக்கல. சர்ச் நுழைவு போராட்டம் இந்து மக்கள் கட்சி நாங்க நடத்தி இருக்கிறோம். சர்ச் நுழைவு போராட்டம் நாங்க நடத்தி இருக்கிறோம். தலித் கிறிஸ்டியன்ஸ சர்ச்சுக்குள்ளார விடல, சாதிக்கு ஒரு சர்ச் வச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள், நாங்க நடத்தி இருக்கோம். இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று கழிச்சிட்டு நீங்க ஒரு சென்சஸ் கம்பெனி நடத்துங்க, கணக்கெடுப்பு நாங்க எடுத்து கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு, இதுதான் எங்க வேலைங்க அப்படின்னு சொல்லுங்க வேணா. ஓகே, அந்த வேலையை பண்ணலாம். நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறத எங்க தீர்மானிக்கிறாங்க? நீங்க சொல்ற 80-90% திமுக சொல்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க, காலையில மற்ற வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து இளச்சவாயனுங்கன்னு சொல்லுங்க, இந்துக்கள்னு சொல்லாதீங்க அவங்க எல்லாம். சார், இது எங்க ஏரியா கவுன்சிலர் வந்து நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி நடராஜரை திட்டுறாரேனா, நீங்க டெய்லி வாய் நிறைய தேவாரம் பாடுறீங்களே, இதெல்லாம் அநியாயமான்னு கேட்டா, என்னங்கன்னு பண்றது, எனக்கு நான் வந்து பொழைச்சாகணுங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது. விழிப்புணர்வு பண்ணல, தூண்டி விடுறது. சார், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பேரு தூண்டுறதுனா, அந்த தூண்டுறதை நாங்க ரொம்ப சந்தோஷமா செய்வோம். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஏன்னா இந்த சேனல் மூலியமா அது வெளியே போனா போட்டோம். இப்போ எங்களுடைய கோவை மாவட்டத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அங்க குடியிருந்தாங்க, அந்த குளத்தோரமா. அவங்கள எல்லாம் மாத்தி வந்து ஒரு 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 குடிசை மாற்று வாரியம் பில்டிங்ல வந்து வச்சிருக்காங்க. அங்க கோலம் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, தெரியுமா? ஏன், எதனால? ஏன்னா அங்க இஸ்லாமியர்களுக்கு நிறைய வீடு ஒதுக்கி இருக்கிறாங்க. அயோத்தியாவை வந்து ஏற்படுத்தின ராமர் கோயில் வேலையே செய்யல. பைசா சுத்தி இருக்கிற 6 தொகுதி காலி. அதே போல காஷ்மீர்ல நிக்கவே இல்ல பிஜேபி. சார், இதெல்லாம் வந்து நாங்க என்ன அதிகாரத்துக்காக பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, அங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கல. ரைட், வாக்குக்காக நீங்க பண்ணல. வாக்குக்காக நான் பண்ணல சார். அந்த மக்கள் உங்களை தொடச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஜாதி எந்த அளவுக்கு எதிரியோ அதை விட பெரிய எதிரி தான் எங்களுக்கு ஜாதிங்கிறது நான் சொன்னேன். அங்க ஜாதி தான் எங்களை தோக்குடுச்சு. ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பிஜேபி எல்லார்கிட்டையுமே அந்த கேள்வி வைக்கிறேன். ஒரு கட்சி வளரணும்னா என்ன கலவரம் செய்யணுமா என்ன? பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு ஏதாவது இங்கே ஒரு 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 பிரச்சனையை உருவாக்கி தான் அதில் வந்து நாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேட முடியுமா என்ன? வாக்குச்சாவடிக்குள்ளார ஒருத்தன் முஸ்லீம் வந்து இஸ்லாமியனா உணர்ந்து ஓட்டு போடுறான்னா, வாக்குச்சாவடிக்குள்ளார ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்துவனா நினைச்சு ஓட்டு போடுறான்னா, நீயும் ஹிந்துவா இருந்து ஓட்டு போடுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத்தினுடைய மகனும் அந்த கட்சியின் இளைஞரணியினுடைய முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய திரு ஓம்கார் பாலாஜி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ஓம்கார். வணக்கம் அண்ணா. அப்பா வந்து கட்சியின் தலைவர், நீங்க மாநில இளைஞரணி மாநில தலைவர். ஆமா, ஒரு 2-3 பேர் சேர்ந்து இதை கவர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இளைஞரணியை. அதுல நானும் இல்ல, இளைஞரணிக்கு ஒரு மாநில தலைவர் தானே? அப்படி இல்ல, நாங்க வந்து எங்களுக்குள்ளார எங்களுடைய பணி சுமைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். இது மாகாண ரீதியா பகிர்ந்துக்கிட்டோம். அதுல நானும். உங்களோட அடையாளம் உங்க அப்பா அப்படி சொன்னால் மறுப்பீங்களா? இல்ல, அது அவர் என்னுடைய அடையாளம் தானே. என்னுடைய அடையாளங்களின் முக்கியமான அடையாளம். அது என்ன, அப்பா அரசியல்வாதினா மகனும் அரசியல்வாதியா தான் இருக்கணுமா? அப்படி இல்ல, இங்க வேலை இருக்குது, அதனால நம்ம வந்தோம், அவ்வளவுதான். என்ன தேவை இருக்கு இப்போ? என்ன தேவை? ஓம்கார் தேவை இந்து மக்கள் கட்சிக்கு தேவையா, இங்க இருக்கிற மக்களுக்கு தேவையா என்ன? ஓம்காரனுடைய தேவை இல்ல. ஓம்கார் எதை பத்தி பேசுறாரோ, எந்த சித்தாந்தத்தை கையில் எடுக்கிறாரோ அந்த சித்தாந்தத்தின் தேவை இப்ப தமிழகத்துல இருக்குது. அதனால நீங்க இந்து மக்கள் கட்சிக்குள்ளார ஏன் வரணும்னு நினைச்சீங்க? அதற்கு முன்னாடி உங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கோ இயக்கங்களுக்கோ சம்பந்தம் இருந்திருக்கா, பயணம் இதற்கு முன்னாடி? நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் அதுலலாம் வந்து ரொம்ப ஆர்வம். அப்ப வந்து இடதுசாரி எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்க எழுதுறத படிக்கிறதுல இருந்தோ இல்ல அவங்க எழுதுறத அப்சர்வ் பண்றதுல இருந்தோ அது மூலியமா நிறைய ஊக்குவிக்கப்பட்டு ஒரு அரசியல் பார்வைங்கிறது ஒரு 20% தான். ஆனா முக்கால்வாசி அந்த எழுத்து படிப்பீங்க. நான் இந்த ரஷ்யன் லிட்ரேச்சர் தான். நீங்க அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டஸ் கேபிட்டல் வந்து 120 ரூபாய்க்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப அது வந்து புரியுதோ இல்லையோ, ஆனா அந்த எழுத்து நடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாரம் வந்து ஒவ்வொரு இன்டர்நேஷனல் திரைப்படம் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அதுல பேசப்படுகின்ற
அது நசுக்கப்படுகின்ற மக்களாக இருக்கலாம், இல்லை வந்து வேற எங்கேயாச்சும் வந்து கொல்லப்படுகின்ற மக்களாக இருக்கலாம். அவங்களுடைய அரசியல் ஏன்னா அவங்களுடைய கதைக்களம்லாம் வந்து அதுலேருந்து தான் வர மாதிரி இருந்துச்சு. இது சம்பந்தமாக நிறைய விவாதங்கள் நடக்கிறதும் அப்போ வந்து என்னுடைய தந்தையார் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி வந்து எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லை. எல்லாரும் வந்து எப்படி வந்து அவரை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து அவரை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இடையில வந்து ஒரு 15 வயசுன்னு இருக்கும்போது நான் எனக்கு வந்து அயோத்தியா, காசி, மதுரா இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடச்சிது. அருந்ததி ராய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர், இந்திய எழுத்தாளர்களில், இடதுசாரி எழுத்தாளர்களில். அப்போது அந்த அம்மா வந்து இந்த இடிக்கப்பட்ட ஹிந்து அடையாளங்களை பற்றி பேசும்போது நிறைய பொய் பேசினாங்க அப்படிங்கிறது நான் அந்த இடங்களை வந்து நேரில் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ இந்த பொய் பேசுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன, இந்த அரசியல் காரணங்கள் என்னன்னு தேடும்போது அப்போ நிறைய நான் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்களாக இருக்கலாம், இல்லை பட இயக்குநர்களாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து கலை ரீதியாக தான் இந்த அரசியலை வந்து மக்கள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த கலையை பயன்படுத்தி இந்த பொய்யை வந்து ரொம்ப கிராஃப்டியாக சொல்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஜனத்தொகையை இவங்க நம்ப வைக்கிறாங்க. எது இல்லையோ அதை நம்ப வைக்கிறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணும்போது அப்போ இதுக்குண்டான தேவை எங்கிருந்து வருதுங்கிறத யோசிக்கும் போது தான் அப்போ இவங்க சைடு வந்து ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அப்போ இந்த உண்மையை வந்து இவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, சொன்னாலும் இவங்க மேல இருக்கக்கூடிய லேபிள்னால மக்கள் அதை நம்புறதில்ல. இல்ல தாஸ் கேபிட்டல்ல இருந்து நீங்க இடதுசாரி சித்தாந்தங்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நடந்த விஷயத்தை தானே அதை வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து அதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி அப்ப உண்மைதானே அது. மார்க்ஸ் எழுதுனதுல அவர் வந்து அந்த காலத்திற்கேற்ப அவர் எழுதுனதுல வந்து பெருசா வந்து அவர் எழுதுனது வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு மாற்றத்தை எழுதி இருக்கிறாரு. நான் அந்த சித்தாந்தம் நுழைஞ்ச எல்லா நாடுகளினுடைய வரலாறை பார்க்கும்போது அது வந்து வியட்நாமா இருக்கலாம், இல்லை வந்து இங்கே கம்போடியாவா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. அப்போ இந்த ஐடியாலஜி வந்து எதை நோக்கி பயணிக்கணும்னு முடிவு பண்றது வேற விஷயம், ஆனா அது போய் அந்த மக்கள்கிட்ட முடியிற விஷயம் வேற மாதிரி இருக்குங்கிறத பார்க்கும்போது அப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறது இல்லை. ஒரு மோனோட்டானஸா எல்லா மக்களும் இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப சர்வாதிகாரமா கொண்டு வந்து எல்லாத்தையுமே விவசாயம் பார்க்க வைக்கணும், எல்லாத்தையுமே வந்து கூலி தொழிலாளிகளா பார்க்க வைக்கணும், கூட்டு விவசாயம், கூட்டு பண்ணை, இது மூலியமா மக்களை வந்து பிற கலைகள்லயோ இல்ல பிற தொழில்கள்லயோ ஈடுபடுத்த விடாம இவங்க வந்து ரொம்ப சர்வாதிகாரமா கொண்டு போறாங்க. சரி, ஏதாவது ஒரு லீடராவது, சீனா மட்டும் இல்ல, வியட்நாமும் அதே மாதிரி, கம்போடியா மணிப்பூரும் அதே மாதிரி. சீனா வந்து இப்ப அவங்க பேசுறது வந்து கேபிட்டலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ரைட், ஓகே. பட் ஆனா நீங்க இடதுசாரி சித்தாந்தங்கள் அத்தனை பேரையும் குற்றச்சாட்டுறீங்க. அவங்க மேல அவங்க ஒரு அடிமைத்தனத்தை தான் கொண்டு வராங்க. அவங்க வந்து அந்த தொழிலையே தான் தொடர்ச்சியா செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட குறுகிய வட்டத்துக்குள்ள தானே இருக்கு. இல்ல, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்களுடைய பொது உடைமை சித்தாந்தம் பெரிய அளவுக்கு பறந்துபட்ட பார்வையை கொடுத்திருக்கா இல்லையா? எல்லாருமே எல்லா விஷயங்களுக்கும் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இப்போ நீங்க எதெல்லாம் வந்து இடதுசாரியத்துக்கு எதிராக நம்ம பாக்குறோமோ அது வந்து மல்டி கார்பரேட் கம்பெனியா இருக்கலாம், லிபரலைசேஷனா இருக்கலாம், குளோபலைசேஷனா இருக்கலாம், அதுல எல்லாத்துலயுமே இப்ப சீனா நம்பர் 1 தானே இருக்கிறாங்க. சரி, அவங்க எந்த வகையில வந்து அந்த சித்தாந்தத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க? கம்யூனிசம்ங்கிறது இந்த நாட்டில் வந்து எப்பேற்பட்ட, இந்த உலகத்துல வந்து அந்த சின்ன சின்ன நாடுகளில் எப்பேற்பட்ட ஒரு அழிவை கொண்டு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அந்த சித்தாந்தம் எந்த மாதிரி அது கம்பேர் பண்ணும்போது கேபிட்டலிசம் என்னதான் நம்ம சிந்தனை மூலியமா தியரட்டிக்கலா வந்து அது வந்து நீங்க அது ஒரு மோசமான கருத்தா நீங்க வந்து சித்தரிச்சாலும் அது வந்து நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஒளி ஏற்றிருக்கு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல ரியாலிட்டியில இங்க வந்து நம்ம வந்து கம்யூனிசம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுறது இல்லை அப்படிங்கிறத வந்து நான் அப்சர்வ் பண்ண ஒரு சின்ன ஒரு இளைஞனுடைய அப்சர்வேஷன் தான், ஒரு 17-18 வயசு இளைஞனுடைய அப்சர்வேஷன் வந்து. அப்புறம் நான் நிறைய எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ வந்து குஜராத் இந்த கார்லேயே இங்கேருந்து போனோம் எல்லா இடத்துக்கும். அப்போ அந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ இவங்க சைடு ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த மண்ணுக்குரிய கலாச்சாரத்தை, இந்த மண்ணுக்குரிய தர்மத்தை ஏதோ ஒரு வழியில் அழிக்கணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு என்டையர் ஸ்கெலிட்டன் மாதிரி வச்சு இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு மெஷினரியே இங்கே வேலை செய்யுது. அப்படிங்கும்போது தான் அங்கிருந்து ஆரம்பித்த பயணம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடுதலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து இங்கே லேண்ட் ஆயிருக்கு. இல்லை, இந்திய கலாச்சாரத்தை உங்கள் பார்வையில் அழிப்பவர்கள்னு யாரை சொல்ல வரீங்க? யாரை சொல்ல வரேன்? இப்போது நான் இந்த இடதுசாரி எழுத்தாளர்களே சொல்கிறேன். அவங்களுடைய நிறைய கதைகள், இந்த ஆப்பிரிக்க அடிமை கூட்டத்தினுடைய கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸுக்குன்னு தனியாக வந்து ரேசஸ் இருக்குது. அதில் வந்து அந்த மக்கள் வந்து ரைனோசரஸை தான் அவங்களுடைய அடையாளமாக வச்சுக்கிறாங்க. ரைனோசரஸோட சாணத்தை எடுத்து கூடு கட்டிக்கிறாங்க. அது வந்து அடுப்பங்கரை கட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 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 அனிமலினுடைய கழிவை வந்து அந்த மக்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அசிங்கமாக பார்க்கல.
அதை வந்து இவங்க போற்றி புகழ்றாங்க ட்ரைபல் ஐடென்டிட்டியை. அது நியூசிலாண்டோட ட்ரைப்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஆப்பிரிக்காவோட ட்ரைப்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் ஒரு மாடு அந்த சாணம் அதை வந்து இங்கே அப்படியே வந்து அவங்களோட ஐடியாலஜி வந்து தோசையை திருப்பி போட்ட மாதிரி இங்கே திருப்பி போடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு ட்ரைபல் ஐடென்டிட்டி கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு வராங்க. அப்போ இந்த மண்ணினுடைய ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு 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 ஐடியாலஜியை, ஒரு ஸ்பான்டேனியஸாக உருவான ஒரு கலாச்சாரத்தை இவங்க வந்து கொச்சைப்படுத்தி இந்த நாட்டினுடைய அரசியலுக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போது இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் எது எதுவோ, இந்த நாட்டினுடைய ப்ராக்டிசஸ் எது எதுவோ, ஒரு சில இடங்களில் சீர்திருத்தங்கள் தேவைப்படலாம். ஆனால் இவங்க சீர்திருத்தத்துக்கு வந்த மாதிரி தெரியல. நீங்கள் கடவுள் மறுப்பு வந்து ஜென்யூனாக இன்னொருத்தவங்க கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. இவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் கடவுள் மறுப்பு கிடையாது, ஏத்திசம் கிடையாது. இவங்க எடுத்துகிட்டு போகிறது வந்து ஏத்திசம்ங்கிற பேரில் அவங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை வந்து அவங்க கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு வக்கர புத்தி, இது வந்து சீர்திருத்தணுங்கிற ஒரு ஐடியால வரது இல்ல. வக்கரமோ கொச்சைப்படுத்தி பேசணுமோ இல்ல, பகுத்தாய்ந்து பேசுறாங்க, பகுத்தறிந்து பேசுறது வந்து நீங்க பேசுறதே இந்திய கலாச்சாரம்னு நீங்க சொல்றீங்களா? இந்திய கலாச்சாரம் அதுவல்ல. நீங்க நினைக்கிற இந்திய கலாச்சாரம் எது தெரியுமா? நீங்க வலதுசாரி சித்தாந்தமுடைய அத்தனை பேருமே பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, அதே போல வலதுசாரி இடதுசாரின்னு பிரிக்கிறது நிறுத்துங்க. ஏன்னா இது வந்து இந்த மண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து அந்நியப்பட்ட ஒரு பகுத்தாய்வு. இது இங்கே வந்து நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய எங்கள் ஆர்எஸ்எஸ்ல வந்து சுபாஷிதம் படிக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்து கம்யூனிசத்துல இருந்து இருக்கிறாங்க. அது வந்து நாங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே எங்களுக்கு சுபாஷிதம் படிப்போம் நாங்கள் ஆர்எஸ்எஸ்ல. அதில் வந்து பகத்சிங் இருக்கிறாரு, எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கிறாரு, சுபாஷ் சந்திர போஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து இடதுசாரிகள் தான். அப்போ இருந்த இடதுசாரியம் வேற. அது வந்து அவங்க வந்து அந்த டைமுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க பேருக்கு மட்டும்தான் அந்த கொள்கையை கையில் பிடிச்சுக்கிறாங்க. நான் திரும்ப வரேன். அப்போது ஒரு கடவுள் மறுப்பை எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கடவுள் மறுப்பே வந்து மிகப்பெரிய ஒரு மதமாக இருக்குது. நீங்கள் இவங்களோட வாதத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன்ங்கிற பேர்ல கடவுள் மறுப்பே மிகப்பெரிய ஒரு மதமா இருக்குது. மதமெல்லாம் கிடையாது. ஆமா, அவங்க இப்ப மதம் மாதிரி தான் செயல்படுறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ கிறிஸ்டியானிட்டியோ இல்ல இஸ்லாமோ பிற மதத்தை திட்டி இங்க வந்து அரசியல் செய்யறது இல்லை, சரிங்களா? ஆனா இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை எடுத்துட்டு போறதுங்கிற வரை இவங்க வந்து ஒரு மதமாவே நடக்கிறாங்க. அதாவது இருக்கிற மதங்கள்லாம் விட ரொம்ப மதவெறி பிடிச்ச மதம் எதுனா அது கடவுள் மறுப்பு தான். நான் சொல்றது தமிழ்நாட்டுக்குள்ளார சொல்றேன். ஏத்திசம்ங்கிற பேர்ல நீங்க ஒரு கொள்கையை எடுத்துட்டு போனோம்னா அதுக்கு வந்து ஒரு பீப்புள் அக்செப்டன்ஸ் வேணும். இவங்க அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எதிர் சித்தாந்தம்ல இருக்கிறவங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறது இவங்களுடைய வந்து நோக்கம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்களை கோவப்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். நான் வந்து உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்குள்ளார ஹிந்துத்துவா ஒன்று கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து நீங்க எந்த சித்தாந்தத்தை கேரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை திட்டி நான் கொண்டு வர முடியாது. ஆனா இவங்க அப்படி இல்லை. திட்டினாலும் கூட பரவாயில்ல. விமர்சனம்ங்கிறது வேறு, கொச்சைப்படுத்துதல்ங்கிறது வேறு. இவங்க வந்து எப்பவுமே இந்த கொச்சைப்படுத்துதல்ங்கிற ஒரு நோக்கத்துல இருந்து தான் இன்னொருத்தவங்களை அணுகுறாங்க. இல்ல, அப்படி கொச்சைப்படுத்துறதுனால என்ன அவங்க நான் என்ன இந்த வார்த்தை பயன்படுத்த ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படி சொல்றீங்களா? பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து மதசார்பற்ற ஒரு கடவுள் மறுப்பு அப்படின்னா பரவாயில்ல. அவங்க வந்து ஒரு மதத்தை மட்டும் பயங்கரமா விமர்சிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. இந்து மத கடவுள்களை எல்லாம் எங்க விமர்சிக்கிறாங்க? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதே போல கீழ்நிலையில நம்ம ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடியதை விமர்சிக்கிறாங்க. நீ இங்கதான் இருக்கணும், நான் அங்கதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லாத, அது இருக்குன்னு அங்க சொல்றாங்க. அந்த மாதிரி இஸ்லாம்லயோ கிறிஸ்துவத்திலயோ இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நம்ம அதை பேசுவோம். நீங்க சொல்லுங்களேன், இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு, நீ அங்கதான் நிக்கணும், நீ சர்ச்சுக்குள்ள எல்லாம் வெளியே வரக்கூடாது, வெளியவே நில்லு, அந்த மாதிரி அப்படின்னு கோவில்கள்ல நடக்குது. நீங்க வந்து தீண்டாமைங்கிறது இது வந்து ஒரு பொது குற்றம். இதுக்கு வந்து மதம் கிடையாது. நீங்க வந்து டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசுறீங்க. எப்படி திருட்டு வந்து ஒரு கிரைமோ, எப்படி கற்பழிப்புங்கிறது ஒரு கிரைமோ, அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஆல்சோ a global crime. அது கூட நீங்க எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு இனத்தையோ சேர்த்து பேச முடியாது. இப்ப நீங்க இந்த இந்திய கலாச்சாரத்துல இருந்து ஜாதியை மட்டும் இப்படி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வேற ஒரு ரூபத்துல இந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்கும், வேற ஒரு ரூபத்துல இந்த தீண்டாமை நடக்கும். நீங்க எனக்கு பாடம் எடுக்காதீங்க, நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆலய நுழைவு போராட்டம் இங்க நடந்துக்குது, எங்கேயுமே சர்ச்சு நுழைவு போராட்டம், மசூதி நுழைவு போராட்டம் நடக்கல. சர்ச் நுழைவு போராட்டம் இந்து மக்கள் கட்சி நாங்க நடத்தி இருக்கிறோம். சர்ச் நுழைவு போராட்டம் நாங்க நடத்தி இருக்கிறோம். தலித் கிறிஸ்டியன்ஸை
சர்ச்சுக்குள்ளார விடல, சாதிக்கு ஒரு சர்ச்சு வச்சிருக்கிறாங்க தென் மாவட்டங்கள் நாங்க நடத்தி இருக்கிறோம். எத்தனை செய்திகளை அப்படியெல்லாம் கிடையாது. கன்னியாகுமரியில ஒரு சர்ச்சில் இது வரைக்கும் தலித் ஃபாதர் சொல்லுங்க நீங்க, ஒரு முக்கியமான பதவியில டயசிஸ்ல தலித் ஃபாதர் உட்கார்ந்துருக்கிறாரா? இப்போ ஒரு கருப்பின போப் வந்து வேட்டிக்கன்ல உட்கார முடியுமா? கிடையாது. பாகுபாடு இருக்குதானே. அப்ப அந்த பாகுபாடுங்கிறது பொதுக்குற்றம். அது வந்து ஹிந்து மதத்தினோட இது மட்டும் கிடையாது. தீண்டாமைக்கு மதம் கிடையாது. தீண்டாமைங்கிறது ஒரு பொதுக்கூற்றம். எல்லா எல்லா நாடுகள்லயும் இருக்கு, எல்லா கலாச்சாரத்திலையும் தீண்டாமைங்கிறது இருக்கு, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதை நீங்க என்ன பண்றீங்க? வெறும் வந்து ஹிந்து மதத்தின் மேல மட்டும் அந்த லேபிள விட்டுறீங்க. இல்ல அதுதான் அது வந்து உங்களுடைய சித்தாந்தத்துக்கு. நீ கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீ இஸ்லாம்லயே அந்த மாதிரி இருக்குது. இல்லங்க அப்படி ஒரு சில மசூதிகள்ல எங்கோ ஒன்று நடக்குது, எங்கோ ஒன்று அங்கொன்றும் இதுவும் அதே மாதிரி தான் சார். இதுவும் அதே மாதிரி தான். இது அப்படி இல்ல, இது புறையோடி போயிருக்கு. நான் திருத்தணியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காட்டுவேன் சார். இப்போ மேல்பாதி கோயில் இன்னமும் திறக்க முடியல. மேல்பாதிங்கிறது அந்த ரேஸ்னுடைய கோவில், ரைட். அங்க வந்து இதுக்கு முன்னாடி மேல்பாதியில இதுக்கு முன்னாடி அந்த இனத்தவர் வந்து வழிபாடு செய்ததற்குண்டான சாட்சியங்கள் இருக்குதா? மேல்பாதி விஷயத்துல நீங்க அது வந்து குலதெய்வ கோயில். சரி, அதற்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்க சார். அது வந்து ஒரு ஐடியா, அது வந்து இவங்களுடைய அஜெண்டா, அது வந்து ஒரு டூல் கிட். நீங்க மேல்பாதியை வந்து நீங்க வந்து இந்த விஷயத்து கூட ரிலேட் பண்றது வந்து சுத்தமும் சரியில்லை. மேல்பாதி மாதிரி இன்னும் லட்சம் மேல்பாதி கிடையாது. மேல்பாதி வந்து சேலத்துல ஒரு கோயில்ல அதே மாதிரி தான் ஒரே நேரத்துல திருவிழா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. கோவிலுங்கிறது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா கிடையாதா? சொல்லுங்க. கோவிலுங்கிறது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா? நீங்க முக்கியமான பெருங்கோவில்களை விட்டுருங்க. நான் சொல்றது ஒரு இனத்தினுடைய குலதெய்வ கோயில் வந்து அது அவங்களுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இல்ல வந்து காமன் ப்ராப்பர்ட்டியா? அப்போ மேல்பாதி காமன் ப்ராப்பர்ட்டியா? ஸ்ரீரங்கம் கோயில் யாரு வேண்டாம்? ஸ்ரீரங்கம் கோயில்ல கருவறைக்குள்ளார வரைக்கும் போயிட்டு வரீங்க, யாராவது தடுத்தாங்களா உங்களே? திருவண்ணாமலையில போயிட்டு வரீங்க, இங்க கபாலீஸ்வரர் கோயில்ல போயிட்டு வரீங்க, அதெல்லாம் பெருங்கோவில்கள் சார். அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இனத்தினுடைய ஒரு குலதெய்வ கோயில்னு வரும்போது அந்த குலத்துக்கு உண்டான கோவில்னு அது ஆயிருச்சு. அப்படிங்கும்போது நீங்க எப்படி வந்து இன்னொரு சமூகம் இது வந்து வழிபட்டதற்கான ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்க வழிபட்டோம், பொங்கல் வச்சோம் அப்படின்ற சொல்ற வரலாறை எடுத்துக்கிட்டு வராங்க. கிடையாது சார். வாதம் நடக்கும்போது அதை ஹைலைட் பண்றாங்க. அதாவது சார், அதனாலதாங்க ரெண்டு பேரும் யாரும் போகலன்னு பூட்ட போடுறாங்க. அதான் நடக்குது. அந்த சார் அங்க திரௌபதி அம்மன் எந்த இனத்தினுடைய குலதெய்வமா இருந்தாங்கன்னு நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கும்போது எந்த வகையில வந்து அது அருந்ததியனுடைய கோயில் ஆக முடியும்? திரௌபதி அம்மனையே ஒரு பல்லர் சமூகத்தை சார்ந்தவன், இருங்க நான் சொல்றேன், அதை விட பெரிய இந்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு பல்லர் பரியர் சமூகத்தை சார்ந்தவன் வெளிப்படக்கூடாது திரௌபதி. சார் அருந்ததியர்களுக்கு தனியா குலதெய்வங்கள் இருக்கு. அந்த கோவில்களை நாங்களே நிறைய கோவில்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். நாங்களே எங்க மடாதிபதிகளை வச்சு நிறைய வந்து நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருந்திருக்கிறோம் சார். அந்தந்த இனத்துக்கும் தனி கோவில் இருக்கு. குலதெய்வம்னா என்ன சார்? குலத்துக்கு மட்டும் டிசைன் பண்ணப்பட்ட. நான் கேக்குறேன், நீங்க நடத்துற இந்து மக்கள் கட்சி இந்துன்ற அடிப்படையில எல்லாருமே அதுல இருக்காங்கல்ல, எல்லா சாதிகளும் அத்தனை சாதிகளும் அடங்குமா இல்லையா? எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை கோயிலுக்கு முன்னாடி போய் நம்ம எல்லாம் இந்துவா எல்லாரும் ஒன்னா இருப்போம், வாங்க எல்லாரும் வழிபடுவோம், வாங்க. ஏன் திரௌபதியை இவன் வழிபடக்கூடாதா, நீ மட்டும் தான் வழிபடணுமா அப்படின்னு பேசலாம்ல. நாங்க ஒரு வாதத்தை எடுத்து குருமார்களை வச்சு நிறைய பேருக்கு வேத உபன்யாசம் பண்ணி பூணூல் போட்டு விட்டுருக்கிறோம். நாங்க அதிக அளவுல கலப்பு திருமணம் நடந்தது எங்களுடைய கட்சியில. வாரம் 2-3 கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு மேல நாங்க எப்படி சீர்திருத்தங்கிறது எங்களுக்கு என்ன புதுசா? ஆரிய சமாஜம் பண்ணாத சீர்திருத்தமா இல்ல வந்து ராஜாராம் மோகன் ராய் பண்ணாத சீர்திருத்தமா? இந்த சீர்திருத்தம்லாம் நாங்களே 4 பேருக்கு நடத்துறத சொல்றீங்க. 4 பேருக்கு இல்ல சார், நானே கலப்பு திருமணம் தான். எங்க கட்சி சார்ந்த நிறைய பேர் முக்கிய பதவிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் கலப்பு. ரைட், அடையாளப்படுத்திக்கோங்க. நான் சொல்றது நான் இந்த கோவில் பிரச்சனையை எத்தனை இல்ல சார், இந்த மாதிரி கோவில் பிரச்சனைகளை இந்து மக்கள் கட்சி எத்தனை தீர்த்து வைக்க ஒரு முன்னெடுப்பை நீங்க உட்கார்ந்து வாங்க நம்ம போலாம், அரசாங்கத்திட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உள்ள கோயிலுக்கு போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு எங்க கூட்டு போய் இப்பவே நீங்க சொல்றீங்க அருந்ததியர் திரௌபதி எங்களை வந்து எல்லையிலேயே நிறுத்த வச்சிடறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, இந்த தேர் எரிப்பு சம்பந்தம் நடக்கும்போது நாங்க உள்ள பூந்து எங்க இரண்டு தரப்பினருக்கு இடையில வந்து பேசி ஒரு சுமூகமான முடிவு கொண்டு வரலாங்கும் போது காவல்துறை எங்களை அங்க உள்ளேயே விடல. இல்ல நீங்க தீண்டாமை சுவருங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு போலி போராட்டம் கட்டமைச்சிங்க கோயம்புத்தூர்ல. அங்க உள்ள போய் நாங்க இரு தரப்பினருக்கு இடையில பேசி ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரலாம்னா அங்க நீங்க எங்களை விடல. நாங்க நிறைய கிராமங்கள்ல இரட்டை கோவலை முறை இன்னைக்கும் இருந்ததை நாங்க ஒழிச்சிருக்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? டீக்கடையில இன்னைக்கு கொங்கு பகுதிகள் இருந்த கிராமத்துல நிறைய இடத்துல இரட்டை கோவலை முறை இருந்துச்சு. அது நாங்க உள்ள போய் நாங்க சார் உங்களுக்கு ஜாதி வந்து நீங்க எதிரின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு ஜாதியை விட மிகப்பெரிய எதிரி வேற யாருமே கிடையாது.
எங்களுக்கு முதல் எதிரி நீங்க கிடையாது, எங்களுக்கு முதல் எதிரி ஜாதி. அதை தாண்டி தான் நீங்க. இல்ல உங்களுக்கு ஜாதி எவ்வளவு பெரிய எதிரியோ அதை விட மிகப்பெரிய எதிரி எங்களுக்கு. ஆனா உங்களுக்கு ஜாதி எதிரின்னு சொல்லிக்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்க வெளியில பேசிக்கிறீங்க, ஆனா நீங்க வந்து ஜாதியின் அடிப்படையில் இந்து மக்கள் கட்சி வந்து இதுவரைக்கும் இந்துக்களா ஒற்றுமைப்படுத்தல எல்லாரையும். நீங்க வந்து மதம் சார்ந்த பிரிவினையை தான் ஏற்படுத்துறீங்க. முஸ்லீம்னா நமக்கு எதிரி, கிறிஸ்துவர்னா நமக்கு எதிரி, அதை மட்டுமே தினந்தோறும் அர்ஜுன் சம்பத் பேசுகிறார். அதனுடைய வழி தொடர்ந்து தான் ஓம்கார் பாலாஜி உள்ளிட்ட அத்தனை பேரும் பேச போறாங்க. அதுதான் எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்றது தான் பலருடைய பார்வையா இருக்குது. அது பலருடைய பார்வையா கிடையாது, இல்ல மாதேஷ் அண்ணாவோட பார்வை அப்படி எல்லாம் கிடையாது. அர்ஜுன் சம்பத் என்ன பேசுவாரு? முஸ்லீம்களை எதிர்க்க சொல்லுவாரு, கிறிஸ்துவர்கள் அவங்க நமக்கு எதிரி, அவங்க மதம் மாற்றம் பார்க்கறாங்க. ஒரு இடத்துல சொல்லுங்க இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரின்னு அர்ஜுன் சம்பத் பேசினாருன்னு ஒரு இடத்துல சொல்லுங்க. இஸ்லாமிய எதிர்ப்பை தானே அதிகமா காட்டுறாரு. இப்ப எந்த இடத்துல எதிர்ப்பை காமிச்சாரு? எந்த இடத்துல எதிர்ப்பை காமிச்சாரு? சார், எங்களுடைய இனம் எங்கெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அவருடைய குரல் இருந்திருக்குது. நீங்க வஞ்சிக்கப்பட்ட இடத்துல அந்த இடத்துல நாங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து ஒரு மதத்துக்கு எதிராகவே நாங்க பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவர்களா மதம் மாறுறாங்க, மதம் மாற்றுறாங்க. ஆமா, கன்னியாகுமரியே மாறிடுச்சு, அண்ணா நகரே மாறிடுச்சு, ட்ரிபிளிகனே மாறிடுச்சு. சார், இது ஒரு உதாரணம். ஜனத்தொகை அதிகமாகுதா இல்லையா? இல்ல, இது என்ன அது என்ன கிறிஸ்துவர் மட்டும் தான், கிறிஸ்துவர்கள் தான் மதமாற்றும் வேலையை உட்கார்ந்து தொழிலா பண்றாங்களா? சார், வேகமாக ஒரு மதம் பரவுகிறது, அதுவும் வசதி மலிந்த இடத்துல வந்து பரவுது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு குறுக்கு வழியில அவங்க போறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இத நீங்க எப்படி கணக்கெடுக்கிறீங்க? உங்களுக்கு இந்த கணக்கெடுப்பெல்லாம் என்ன டேட்டா வச்சு எடுக்கிறீங்க? எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு நான் படிச்ச கிறிஸ்துவ நான் என்ன சொல்றேன், நான் சொல்லிடுறேன், நீங்க கிறிஸ்துவ பள்ளியில தான் படிச்சீங்க எனக்கு தெரியும். இந்து மக்கள் கட்சின்னு ஒன்னத கலெக்ட் நீங்க ஒரு சென்சஸ் கம்பெனி நடத்துங்க, கணக்கெடுப்பு நாங்க எடுத்து கொடுக்குறோம் அரசாங்கத்துக்கு, இதுதான் எங்க வேலைங்க அப்படின்னு சொல்லுங்க வேணா. ஓகே, அந்த வேலையை பண்ணலாம். நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கங்கறத எங்க தீர்மானிக்கிறாங்க? அவங்களுடைய தேவாலயங்கள்ல தீர்மானிக்கிறாங்க. சரி, அப்போ அவங்க கிட்ட இருந்து அந்த வாக்குரிமையை சர்ச்சுகள் கையில எடுத்துக்கிறதா இல்லையா? இதை நாங்க வந்து வெளியில சொல்லக்கூடாது. எல்லாருமே கேட்டுப்பாங்களா? சார், அப்படிதானே சார் ஓட்டு போட்டிருக்கீங்க. இப்ப ராகுல் காந்திக்கு 20% ஓட்டு விழுந்திருக்குது காங்கிரஸ்க்கு. இந்த இந்தியாவுடைய ஜனத்தொகை வந்து 20% இஸ்லாமிய பாப்புலேஷன் இருக்கு. அந்த 20% ஓட்டுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. கரண்ட் கொடுக்க தேவையில்லை, தண்ணி கொடுக்க தேவையில்லை, ஒழுங்கான பொருள்கள் கொடுக்க தேவையில்லை, கட்டமைப்பு தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவங்க குருட்டுத்தனமா போய் ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப இஸ்லாமியர்கள் வந்து கட்டமைப்புக்காக ஓட்டு போடுறாங்களே, நான் மதத்துக்காக ஓட்டு. ரைட், இதை ஹைலைட் பண்ணி நீங்க பேசுறீங்க, விமர்சிக்கிறீங்க, இது தவறுன்னு சொல்ல வரீங்க. ஆனா நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்க பாருங்க. இந்து கன்சாலிடேட்டை நாம பண்ணி நம்ம அந்த மாதிரி இனிமேல் நாம ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து இது ஆபத்து அப்படின்னு நீங்க கொண்டு போறது. இதுவே வந்து முதல்ல அதுக்கு யாருமே வளைய மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல அது பெரிய அளவுக்கு பேசுறது. அந்த தரப்புல நடந்ததுக்கு நாங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறோம். டிஃபென்ஸ் எடுக்கல, நீ அப்படி மல்லு கட்டுறியா, நீ அப்படி வெற்றி பெறியா, பாருங்க என்னதான் பெரிய கூட்டம், நீயா நானான்னு பாத்துருவோன்ற மாதிரி வாதத்தை வைக்கிறீங்க. அப்படி கிடையாது, விழிப்புணர்வா இருங்கன்னு சொல்றோம். விழிப்புணர்வு கிடையாது. ஆமா சார், இது விழிப்புணர்வு தானே. நீங்க எங்க பகுதி முதல்ல இந்து கன்சாலிடேஷனே பெருசா வந்து இங்க ஆக போறது இல்ல. ஏன் ஆக போறது இல்ல? எல்லோருமே இந்துக்கள் தான் இங்க இருக்கிறவங்க. நீங்க சொல்ற 80-90% திமுக சொல்ற மாதிரி எல்லாரும் இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு போவாங்க, குளத்துக்கு போவாங்க, காலையில மற்ற வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து இளைச்சவாயனுங்கன்னு சொல்லுங்க, இந்துக்கள்னு சொல்லாதீங்க அவங்கள எல்லாத்தையுமே. சார், இது எங்க ஏரியா கவுன்சிலர் வந்து நெத்தி நிறைய திருநீர் வச்சுக்கிறாரு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி நடராஜரை திட்டுறாரேனா, நீங்க டெய்லி வாய் நிறைய தேவாரம் பாடுறீங்களே, இதெல்லாம் அநியாயமான்னு கேட்டா, என்ன கண்ணு பண்றது, நான் வந்து பொழைச்சாகணுங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க யார் பெரும்பான்மை? யாரு பெரும்பான்மை? அந்த திருநீர் போட்டா லட்சக்கணக்கா அது மாதிரி ஒருத்தர் தான் நீங்க பாத்துருக்கீங்க. 1000 பேர். என்னங்க சார் பிரயோஜனம்? நீங்க இல்ல நீங்க நீங்க பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த கூடாது. விழிப்புணர்வு பண்ணல, தூண்டி விடுறீங்க. சார், விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பேரு தூண்டுறதுனா அந்த தூண்டுறதை நாங்க ரொம்ப சந்தோஷமா செய்வோம். என்ன தப்பு அதுல? ஒருத்தனை தூங்கிட்டு இருக்கிறான், அவனை எழுப்பிடுறதுக்கு பேரு தூண்டி விடுறதுன்னா நாங்க சந்தோஷமா தூண்டி விட்டுட்டு போறோம். என்ன இப்ப பிரச்சனை? ஏதாவது அநியாயத்துக்காக தூண்டி விட்டோமா? அவனை போய் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுன்னு தூண்டி விட்டோமா? வாக்கு போடும்போது யோசிச்சு வாக்கு போடுங்கிறது அந்த விழிப்புணர்வை நோக்கி அரசியல் விழிப்புக்காக அவனை வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறோம். இந்து மக்கள் கட்சி ஒரு பிரிவினைவாதி கட்சி இல்லையா? கிடையாது சார். இந்த சுமூகம் வந்து எல்லாத்து மத்தியிலும் இருக்கணுங்கிறதுக்காக, எல்லாத்தையும் இந்த அரவணைப்பு கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கிறோம். சார், 40% ஆயிட்டாங்க எங்க கோவையில ஒரு சில ஏரியால. யாரு? ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து டாஸ்மாக்கு எதிரால பன்னிக்கறி கடை வைக்க முடியல சைட் டிஷ்க்கு. இல்ல 40% யார் ஆயிட்டாங்க? இஸ்லாமியர்கள் ஆயிட்டாங்க. இத சொல்லுங்க சார், அந்த வார்த்தையை நீங்க வந்து மறைக்கிறீங்க. ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா எங்க பகுதிகளில் நாங்க தேரோட்டும் போதோ, எங்களுடைய கோவில்கள்ல நாங்க வந்து ஸ்பீக்கர் வைக்கும் போதோ, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை விடுங்க, இல்ல எங்களுடைய பகுதிகளில் நாங்க வந்து கரக வச்சு ஊர்வலம் போகும்போதோ தடுக்க கூடாது. அப்படியெல்லாம் யாரும் தடுக்கிறது சார்? என்ன சார், என்ஓசி வாங்கிட்டு வாங்க
சார் கோட்டமேட்டு கோயில்ல NOC யாரு? சார் முஸ்லிம்கள் 15 வருஷமா முஸ்லிம்ஸ் இருந்து தர்கால இருந்து NOC வாங்கிட்டு வாங்கன்னு எங்ககிட்டயே சொன்னாங்க. நீங்க அங்க போய் கோஷம் போடுவீங்க சார். அது உங்களுடைய பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராமி அங்க போய் போடுவீங்க. எங்க முருகர் கோயில் தேரை ஓட்டிட்டு இல்ல, நீங்க போகும்போது 1000 வருஷம் நீங்க சொல்றத கேளுங்க. விநாயகர் சிலை ஊர்வலம் சம்பவம் போகும்போது என்னன்னு கேளுங்க. அங்க வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போறதுக்கு எல்லாமே சொல்றேன் சார். அரோகரா வந்து காதை பொத்துற அளவுக்கு இருக்குதா அவங்களுக்கு? கோட்டைமேட்ல இது முருகனுடைய தேரை இழுத்துட்டு போகும்போது அரோகரா கோஷம் வந்து இஸ்லாமியர்களுக்கு காதை பொத்துற மாதிரி இருந்தா இந்த நாட்டுல யாரு சகிப்புத்தன்மை மிகுந்தவங்களா இருக்கிறாங்க? அப்ப இத வந்து நாங்க இந்துக்களுக்கு தெரியப்படுத்தினா தூண்டி விடுறோம். அவங்க தரப்புல சொல்லும்போது இதுதான் சொல்றாங்க. விநாயகர் சிலை ஊர்வலம் போகும்போது நேரா மசூதிக்கு விநாயகர் சிலை ஊர்வலத்தை விடுங்க சார். விநாயகர் சிலை ஊர்வலத்தை விடுங்க சார். நீங்க கன்னிமார் கோயில்ல பந்தல் கட்டுறதுக்கோ லைட் போடுறதுக்கோ ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கோ என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஏன் தர்கா தடுக்கிறாங்க? இங்க அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப மூர்க்கமான என்ன சார்? நாங்க வந்து கோவை காப்போம்னு ஒரு புக் போட்டு நீங்க சொல்றதெல்லாம் நீங்க தஞ்சை எடுத்துக்கோங்க. தஞ்சையில நீங்க வந்து பெரிய கோயிலினுடைய ஊர்வலம் போகும்போது ஏன் வந்து சர்ச் வழியா எடுத்துட்டு போக கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு உட்கார்ந்து பேசினா அதுக்கான தீர்வு. இதெல்லாம் வந்து பிரஸ்ல வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா இதெல்லாம் காமிச்சா இதெல்லாம் முடிச்சுக்குவான். இது பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்க பூதாகரமாக்கு என்ன சார் இப்படி எல்லாம் இருக்கு சார்? 1000 வருஷ கோயில் சார். தஞ்சை கோயில் எவ்வளவு வருஷ கோயில்? பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷோ இல்ல சார், இந்தியா சார். உங்களால அதை ஏத்துக்க முடியல. உங்களால அதை ஏத்துக்க முடியல. அவ்வளவுதான். நான் சொல்ற உண்மைகளை உங்களால ஏத்துக்க முடியல. நீங்க யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்றீங்களோ அது அவங்களுடைய தெய்வங்களான மதுரை வீரன் கோயிலா இருக்கலாம், நான் சீமான் அண்ணாவை பார்த்து கேட்குறேன், இல்லை வந்து கன்னிமார் கோயிலாக இருக்கலாம், இந்த எல்லா கோவில்கள்லையும் எங்கள் அந்த கரும்பு கடை பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஸ்பீக்கர் கட்ட உடலை, லைட்டு கட்ட உடலை, மோளம் தட்டிட்டு வந்து பூவோடு எடுத்துட்டு போக உடலை. இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இது தமிழர் பிரச்சனையா தெரியலையா? அண்ணன் தம்பியா இருக்கும், உறவா இருக்கும். நீங்க உறவா இருக்கிறோம்னா நான் கும்பிடும்போது போகணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே சில நேரத்துல ஏத்துக்க மாட்டாங்க. அங்கொன்றும் அந்த மாதிரி நடக்கிறத நீங்க பெரிதா ஒரு மதம் சார்ந்து கொண்டு போறீங்க சார். நீங்க அங்கொன்றும் இங்கொன்றுமா சின்ன சின்னதா நடக்கிறது என்ன தெரியுமா? ரோஸ் மில்க் கொடுக்கிறது. இந்துக்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது ஐயோ அப்படின்னு போஸ்ட் அடிக்கிறீங்க நீங்க. அது அப்படி இல்ல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே உரிமை பறிக்கப்பட்டதுதான். ஒரு மணி நேரம் நீங்க தண்ணி உரிமை கிடையாது. வழிபாட்டு நான் ஒரு கிராமத்துல நடக்கிறத சொன்னா, கிராமத்துல துணியை துவச்சி வெளியே தண்ணி விட்டீங்கன்னா அது தண்ணி அடிச்சு பக்கத்து வீட்டு வாசலுக்கு போச்சுன்னா நிச்சயம் சண்டை போடுவான். நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவனே அப்படி பண்றான்னு போது நீங்க அவன் தெருவுல அவன் ரோட்ல நீங்க வந்து அவன் ரோடு கிடையாது. நீங்க பொதுவா நீங்க வந்து பல வேலைகள் செய்யும் போது கண்டிப்பா அது அவனுக்கு கொஞ்சம் ஒரு சிக்கல் ஏற்படுத்தும். அவனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஹைலைட் பண்ணவே கூடாது. அவன் 5 மணிக்கு பாங்கு ஓதும் போது அது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி ஆயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு அதுதான் நான் எதிர்க்கல. நீங்க வந்து என்ன சித்தரிக்கிறீங்க. அது வந்து என் வாழ்க்கையில ஒரு பகுதி ஆயிடுச்சு. பாங்கு தான் என்ன எழுப்பிடுது. கரெக்டா? அதையாவது ஒத்துக்கிறீங்களே? அது நடக்குது. அதுக்கு எதிராக நாங்க எங்காச்சும் பண்ணோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாங்கு ஒலிக்கிற மாதிரி 5:30 மணிக்கு காலையில எழுந்திருச்சு மாரியம்மா கோயில்ல எனக்கு நான் பாட்டு போடுவேன், அதை நானும் செய்வேன். முடிக்கல. அது பாங்கு ஓதுறதுக்கு நாங்க வந்து எதிர்க்கல இல்ல. அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாச திருவிழா நடக்கும்போது அந்த வழியா நாங்க ஊர்வலம் போக கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். ஏதாவது 1-2 இடங்கள்ல நடக்கிறது. நீங்க 2 கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்கா? இல்ல நீங்க தமிழ்நாடு முழுக்க அப்படி இருக்கா? தமிழ்நாடு முழுக்க அவங்க 20% கம்மியா இருக்கக்கூடிய ஏரியால அவங்க வந்து ரோஸ் மில்க் கொடுப்பாங்க, அவங்க வந்து இது மோர் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல எல்லாம் மாம மச்சானுங்களா தான் இருப்பாங்க. ஆனா 40% ஆனவன அந்த மாதிரி நடக்கிறது இல்லையே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்து மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வரீங்கன்னா, நமக்கு முஸ்லீம்கள் நாளைக்கு எண்ணிக்கை அளவுல பெருகிட்டாங்கன்னா நமக்கு ஆபத்தா போயிடுவாங்கப்பா. கிறிஸ்தவர்கள் நம்மள மதம் மாற்றிட்டே இருக்காங்க, நமக்கு அவங்க சிக்கலா போயிடுவாங்கப்பா அப்படின்றதுங்கிறத எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படின்றத நீங்க அப்படி ஒரு பிரச்சனையா கூட நீங்க ஹைலைட் பண்ணலாம். நீங்க வந்து அதையே பரப்புரையா ஹைலைட் பண்ணல சார். அதுதான் சார் பரப்புரையா நீங்க கொண்டு போறீங்க. சார் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது வந்து வரமாட்டேங்குது வெளியில. இதை நாங்க வெளியில கொண்டு போறோம். என்ன பிரச்சனை? ஏன் நாம எல்லாருமே ஒற்றுமையா மக்கள் தெரிஞ்சுக்க கூடாது? நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்துட்டு போட்டு சார். இது எல்லாருக்குமான நாடு தானே. ஆமா, யார் இல்லன்னா எல்லாருக்குமான நாட்டுல நாங்க புறக்கணிக்கப்படுறோம்ல. இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போக கூடாதா? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க இந்து மக்கள் கட்சி நடத்துறதுக்கு இந்திய மக்கள் கட்சி நடத்துங்க. அப்படிதான் சார் ரெஜிஸ்டர் ஆக போகுது இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல. அப்படியா மாத்த போறீங்களா? ஏன்னா ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அமெண்ட்மெண்ட் பண்ண பில்ல வந்து இந்துங்கிற பேர் இருக்கக்கூடாது. ஆனா அங்கேயும் பாருங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கலாம், ஆனா இந்து மக்கள் கட்சின்னு இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாகுபாடு வருது. நான் கேள்வியே தான் வைக்கிறேன் சார். நீங்களுமே மாற்றணுன்ற எண்ணப்பாடுக்கு வந்திருக்கீங்க. மாற்றணுங்கிற எண்ணப்பாடுல வரல. எங்க நாட்டினுடைய சட்டம் அந்த மாதிரி சொல்லி இருக்குது, எந்த மத பேர்லயும் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது.
தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதை மாத்திட்டாங்க. இந்திய முஸ்லீம் லீக் மாத்த மாட்டாங்கறாங்க. ஆனா அதுல எங்களை கூட மாத்தி ஆகணும் அதுல அப்படிங்கறது கூட ஒரு சொல்றாங்க. முஸ்லீம் லீக் சார், பார்ட்டி பாகுபாடு நடக்குது இல்ல சார்? இல்ல அந்த வித்தியாசத்தை கூட நீங்க நடக்கலங்கிறீங்களா? முஸ்லீம் லீக் தான் எடுக்கிறீங்க இல்ல ஒரு கிறிஸ்துவ அமைப்பு சார் எடுக்கிறீங்க. இருக்குது இல்ல ஏங்க சார்? நம்ம அப்படி சார் நடக்கிறத வெளிய சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதான்னு சொல்லுங்க. செய்யலாம். அப்புறம் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாரியம்மன் கோயில் கூல அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க நமக்கு பிரியாணியை கொடுக்கட்டும். சார் நம்ம சர்ச்சில் தாராளமா சார் நாம வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், கேக் வெட்டி சார் கொண்டாடுவோம், அந்த மாதிரி எல்லாம் தாராளமா செய்யலாம்ல. பண்ணட்டும் சார். நான் திங்காத கிறிஸ்மஸ் கேக் கிடையாது, நான் குடிக்காத வந்து இது கஞ்சி கிடையாது. சரி சரிங்களா? என்ன பண்றது? ஆனா அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி நடந்து பெரும்பான்மை ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய மைண்ட் மாறிடுது, அவங்களுடைய மாப் மாறிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க பெரும்பான்மை இந்துக்கள் தான். நான் சார் அது உங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல மாறுது. இப்ப நீங்க கன்னியாகுமரியில யாரு பெரும்பான்மை? கேரளால யாரு பெரும்பான்மை? கேரளாவினுடைய கலாச்சாரம் இன்னைக்கு கேரளால வந்து மலப்புரம்ல இருக்கக்கூடிய தெருக்கள்லாம் வந்து மலையாளத்திலேயே இருக்குது. நீங்க எங்களுடைய கோவை மாவட்டங்களில் நிறைய தமிழ் பேர் கொண்ட தெருக்கள் வந்து அரபியில மாத்தி வச்சிருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து வேலூர்ல வந்து அவங்க பெரும்பான்மை ஆயிட்டாங்க, ஹொசூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியாக்கள். நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தமிழ் தேவையில்லை, நாங்க வந்து அரபி படிக்கணும்னு ரோட்டுக்கு வந்து போராடுறாங்களே. அப்ப அந்த மாதிரி அதை அவங்க என்னமோ படிச்சுட்டு போட்டு அவங்க என்னமோ தெருவோட பேர் மாத்தி வச்சுட்டு போட்டு எங்களுடைய கலாச்சாரத்தை தீண்டாம இருந்தாங்கன்னா போக்கும். இல்ல நம்ம கலாச்சாரம் அழிக்கப்படுமா என்ன? நம்ம ஆமா, கலாச்சாரம் அப்படிதான் அழிக்கப்படுமா அழிக்கப்படுதே என்ன? சார். அப்படிதான் அழிக்கப்படுது. அப்படியெல்லாம் சார், யாராலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு யாராலும் இந்து கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் உங்க ஆசைக்கே சொல்றேன். உங்களுக்கு இந்து நான் கலாச்சாரம் தெரியாத ஒரு யாராலும் விஷயத்தை அழிக்கப்பட நான் சொல்றேன். முடியாது. ஏன்னா இந்த சேனல் மூலியமா அது வெளியே போனா போட்டும். இப்போ எங்களுடைய கோவை மாவட்டத்துல தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அங்க குடியிருந்தாங்க, அந்த குளத்தோரமா. அவங்கள எல்லாம் மாத்தி வந்து ஒரு 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 குடிசை மாற்று வாரியம் பில்டிங்ல வந்து வச்சிருக்காங்க. அங்க கோலம் போடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது தெரியுமா? ஏன் எதனால? ஏன்னா அங்க இஸ்லாமியர்களுக்கு நிறைய வீடு ஒதுக்கி இருக்காங்க, கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அப்படியெல்லாம் அங்க நிறைய அப்படியெல்லாம் யாரும் பெண்கள் உரிமையை பறிக்க முடியாது. அப்படி சார், நடந்தா நீங்க சொல்லுங்க, நம்ம அதை அந்த செய்தியாக்கி ஏரியால செய்தியாக்கி கோலம் போட வச்சு ஆதரல செய்தி ஒளிபரப்பு ஆக்குங்க. ஆதரல ஒளிபரப்பு நீங்க செய்தி ஆக்குங்க. கண்டிப்பா நான் எங்கன்னு உங்களுக்கு நீங்க ஏதோ கொடுக்கிறேன். போற போக்குல ஒரு சார், இடத்துல கோலம் சொல்றீங்க. போடக்கூடாது. அதே மாதிரி அங்க வந்து இந்து மக்கள் கட்சியோ இந்து முன்னணியோ விஹெச்பியோ கிடையாது. அந்த ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விநாயகர் வச்சு வழிபடணும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குன்னு ஒரு மோனோட்டானஸா வெளியில வந்து அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அங்க வந்து அவங்க அசோசியேஷன்ங்கிற பேர்ல வச்சு இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி பண்றாங்க. நீங்க சொல்ற இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இந்து மக்கள், பிறப்பால் இந்துவா பார்க்கப்படுகிற மக்கள் இப்படியெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் படையெடுத்திருப்பாங்க. இந்து மக்கள் கட்சியும் திரு அர்ஜுன் சம்பத் எல்லாமே எங்களுக்கு அவர் தாங்க தலைவர் அப்படின்னு வந்திருப்பாங்க. சரி, இப்போ அதுதான் சார் எங்க இந்துக்கள் இருக்கிற பிரச்சனை. பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து உணர்ந்துடுறான், எங்களுக்கு ஓட்டு போடுறான், எங்களை ஜெயிக்க வைக்கிறான், ஒரு பெரும்பான்மையான வாக்கை வந்து எங்களுக்கு கொடுக்குறான். ஆனா பாதிக்கப்படாத இடத்துல இருக்குங்க இல்லைங்களா, அங்க உன்னையும் வந்து எங்களை ஒரு மதவெறியினா தான் பாக்குறான். அப்படி இல்ல, நீங்க பெருசா மாவட்டமா பாதிக்கல இருக்கலாம். பெருசா பாதிக்கல சார், நீங்க ஒரே ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு, அடிபட்டான் கோவை மக்கள். இன்னைக்கு வரைக்கும் எங்க பிஜேபியில வந்து ஓட்டு அதிகமாயிட்டு இருக்குது. இன்னைக்கும் சார் நீங்க வந்து மார்க்கெட் பகுதிகளிலேயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலயோ கடை வைக்கணும்னா எங்க சார் இந்துக்கள்னால கடை வைக்க முடியலையே? நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய எங்க அதிமுகவினர் வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கு தான் புது இடங்கள் அமைச்சு தராங்க. எந்த ஒரு மார்க்கெட் வந்தாலும் அவங்களுக்கு தான் கடைகள் பெரும்பான்மையா ஒதுக்குறாங்க. எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. அப்படிங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது. ஒரு ஹிந்து வந்து மார்க்கெட்ல அவங்களுடைய தயவு இல்லாம வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது வந்து ஒரு இனத்துக்கு எதிராக தொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய யுத்தம் கிடையாது. இந்த நாட்டுல இந்துக்கள் சுதந்திரமா தானே வாழ்றோம் நம்மலாம். நான் தினம் காலைல வந்து போய் தினம் நாங்க அந்த போராட்டம். அது எதனாலனா நீங்க உன்னையும் வந்து இங்க உன்னையும் பெரும்பான்மை ஆகல. ஆயிட்டா நீங்க வந்து மாதேசனை எப்படி வெளியே போயிட்டு உள்ள வர முடியும்? மாதேசனை திருநீர் வச்சுட்டு போக முடியுமா? யாராலும் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க அச்சப்படுற அளவுக்கெல்லாம் நாட்டுல ஒண்ணும் நடக்காது. இந்து மக்கள் கட்சி நினைக்கிற மாதிரிலாம் நாங்க இந்த பாதிப்புகளை நேர்ல பார்த்திருக்கோம். ஓகே, சரிங்களா? நாங்க எந்த பத்திரிகையிலையும் படிக்கல, யாரோ எங்களை தூண்டி விடல. சரிங்களா? நாங்க வந்து நேர்ல பார்த்திருக்கோம். நாங்க பார்த்ததை வெளியில சொல்லணும்னு நினைக்கிறோம். முதல் முறை காசியை பார்க்கும்போது இல்ல முதல் முறை வந்து நான் அயோத்தியா பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நமக்கு திரும்பி கிடைக்குமா, இது வந்து ஒரு லாஸ்ட் கேஸ்ன்னு முடிவெடுத்தேன் நான். இது வந்து முடியாது, நம்ம இழந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஈஸியா வந்து நிறைவேற்றி காமிச்சாரு. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா அயோத்தியாவா இருக்கலாம் இல்ல ஆர்டிகல் 370. நான் வந்து ஜம்முல பண்டிட்டுகளுடைய கேம்புக்கு வந்து நான் வந்து நேரடியா போயிருக்கிறேன். அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மெமோரியல் டே கொண்டாடுவாங்க. அதுல அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எல்லாத்தையுமே எங்களுக்கு காமிப்பாங்க, போட்டோ வீடியோ எல்லாமே காமிச்சு. அவங்க வந்து அந்த காஷ்மீரி மொழி, காஷ்மீரியோட கலாச்சாரம் எல்லாமே வந்து காமிச்சு இது பண்ணுவாங்க. இப்போ நம்மளால வந்து இந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ண முடியுமான்னு 2008 2009 அந்த ஆண்டுகள்லாம் நான் சிந்திச்சுட்டு இருந்தவன். முடியாது, இது யார் வந்தாலும் முடியாதுன்னு நினைக்கும் போது அந்த ஆர்டிகல் 370 உடைச்ச அந்த நாளைக்கே வந்து எனக்கு தோணுச்சு,
அப்போ இவர்தான் உண்மையான வந்து ஒரு தேசத்தினுடைய விடிவெள்ளி. கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம ஓம்கார் பாலாஜிக்கு ஒரு தமிழனா அதை அவர் உணர்வா, ஒரு தேசியவாதியா, ஒரு இந்தியனா அதை வந்து மோடி தான் செஞ்சிருக்காருன்னு ரொம்ப சிலாகித்து சொல்றீங்க. ஆனா அயோத்தியாவை வந்து ஏற்படுத்தின ராமர் கோயில் வேலையே செய்யல. பைசா சுத்தி இருக்கிற 6 தொகுதி காலி. அதே போல காஷ்மீர்ல நிக்கவே இல்ல பிஜேபி. சார் இதெல்லாம் வந்து நாங்க என்ன அதிகாரத்துக்காக பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க அங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கலைங்க. ரைட், வாக்குக்காக நீங்க பண்ணல. வாக்குக்காக நான் பண்ணல சார். அந்த மக்கள் உங்களை தொடச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஜாதி எந்த அளவுக்கு எதிரியோ அதை விட பெரிய எதிரி தான் எங்களுக்கு ஜாதிங்கிறது நான் சொன்னேன். அங்க ஜாதி தான் எங்களை தோக்கடிச்சது. யாதவருங்கிற அந்த ஜாதி பொலாரிட்டி ஆகி தான் நாங்க தோத்து போனோம். ஜாதி தான் எங்களை அங்க தோக்கடிச்சது. அப்ப அங்க வந்து ஜாதி ரீதியா அவங்க ஒன்றிணைச்ச வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் கிடையாது சரி, இதெல்லாம் நாங்க வாக்குக்காக பண்ணல. ஆர்டிகல் 370ங்கிறது எங்களுக்கு அதிகாரத்துக்கு மேற்பட்ட ஒரு கனவு. சரி, நீங்க பண்ணது சரிதான் அப்படின்னா சரி, நான் ஓட்டு அரசியலுக்கே வரேன். அங்க நின்னு இருக்கணும்ல பிஜேபி. இப்ப பிஜேபி ஜெயிச்சிருக்கு. காஷ்மீர்ல நிக்கல. பிஜேபி யார கையை காமிச்சாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபியே நிக்க வேண்டியதானே. நீங்க தான் 370 அப்ரிகேட் பண்ணிச்சு, நம்ம வந்து புரட்சி பண்ணிட்டோம். யாருமே செய்யாத சாதனையை மோடி செஞ்சிட்டாரு. சீக்கிரமா நடக்கும், அடுத்த தேர்தலே நடக்கும். பிஜேபி இப்ப யார கை காமிச்சிருக்காங்களோ இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நாங்க எந்தெந்த மாநிலங்கள்ல இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தடமே இல்லையோ, எங்களுக்கு வந்து ஒரு ஃபுட் பிரிண்டே இல்லையோ, அங்கெல்லாம் அதிகமா வாக்கு வாங்கி இருக்கிறோம். தெலுங்கானாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், இல்ல கேரளாவா இருக்கலாம், லக்ஷ்வதீப்பா இருக்கலாம், அந்தமானா இருக்கலாம், இல்ல உன்னியும் கொஞ்சம் நார்த் ஈஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்ல, காஷ்மீரா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நாங்க பூராத நிறைய மாநிலங்கள்ல வந்து நிறைய நாங்க புது சொந்தங்கள் நிறைய வந்துருச்சு. கண்டிப்பா பண்ணிருக்கோம். ஆனா ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் கட்டிப்பிடிச்சு ஆறு அவங்க தான் எல்லாமே என்ன இருந்தவங்க இல்ல. நீங்க வந்து நாங்க தோத்தது வந்து யூபியும் மகாராஷ்டிராவும். ஆமா ஆமா. யூபியில வந்து ஜாதினாலதான் சார் நாங்க தோக்கடிக்கப்பட்டோம். நான் திரும்ப திரும்ப வந்து சொல்றது அதுதான். ஜாதிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி. உங்களுக்கு எப்படி வந்து ஜாதி எதிரின்னு நீங்க சொல்லிக்கிறீங்களோ அது எங்களுக்கு வந்து உண்மையான எதிரி ஜாதி. நாங்க ஹிந்துக்களை ஒன்றிணைக்கிறதுல எங்களுக்கு முன்னாடி முதல் வரிசையில நிக்கிறது வந்து ஜாதி தான். அதுக்கு எதிராக நிக்கிறதுல அந்த ஜாதியை எதிர்த்து நாங்களும் நிறைய விஷயம், நீங்க பண்ற மாதிரி ஜாதி எதிர்ப்பு நாங்க பண்ண மாட்டோம். நீங்க போய் உடனே வந்து 2 ஜாதிகளுக்கு இடையில மறுபடியும் சண்டையை மூட்டி விடுறது, இங்க வச்சு பசுமந்த் முத்துராமலிங்க தேவரை திட்டுறது, அங்க வந்து அம்பேத்கரை திட்டுறது, இந்த மாதிரி கிடையாது. நாங்க வந்து அந்த 2 மக்களுக்கு இடையே வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமா எல்லாத்தையும் ஒரே கோவில்ல கொண்டு வந்து அங்க ஷாக்கா நடத்தி, இல்ல அங்க திருவிழாக்கள்ல வந்து நாங்க நிறைய போட்டிகள் நடத்தி அந்த மூலியமா தான் நாங்க கொண்டு வர முடியும். நீங்க வந்து உடனே ஜாதி ஒழிப்புங்கிறது 2 பேர்த்தும் அடிக்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ற ஜாதி எதிர்ப்பு கிடையாது. சமீபத்தில் உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் உடையார் பேசினதையும் நான் உங்ககிட்டயே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பேசுறாரு? பிஜேபி வளரணும்னா கலவரம் பண்ணாதான் தமிழ்நாட்டில் வளருன்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நியாயமா? முதல்ல சார், அது அவரோட பார்வை. உடையாருங்கிறவரு எங்க கட்சியினுடைய லேபிள்ல இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போயாச்சு. அவரு அந்த பகுதிகளில் அவர் வந்து பாஜகவுக்கு ஒரு வாலண்டியரா வேலை செஞ்சிருக்காரு. அப்போ அவருடைய நீங்க அதை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி சேர்த்தியே சொல்றாரு. அவர் இந்து முன்னணியில் இருந்திருக்காரா இல்லையானே தெரியாது. இந்து முன்னணியினுடைய முன்னாள் பொறுப்பாளர்னு சொல்றாரு, இந்து மக்கள் கட்சியினுடைய இன்னாள் பொறுப்பாளர்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர் எங்களுடைய பெயரை பயன்படுத்துறதை விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அவர் எங்கள் கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ ஒரு தொலைபேசி உரையாடல் எடுத்துட்டு வந்து அவர் இந்து மக்கள் கட்சிக்காரர்னு திடீர்னு நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது மிகவும் தவறு. உடையார் வந்து எங்களுக்காக இதுக்கு முன்னாடி கைதாகி இருக்கிறாரு நிறைய விஷயத்துல. அந்த கோயில் நிலங்கள்ல வந்து சர்ச்சினுடைய சுடுகாடு வச்சதுக்காக அவர் கைதானாரு. அந்த இடத்துல நாங்க போனோம், அவருக்கு ஆதரிச்சோம், அவருடைய கேஸ் எல்லாமே நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருசா அவர் ஒன்றும் பார்ட்டிசிபேஷன் இல்லை. அதான் சார், ஒருத்தர் தேசிய பாதுகாப்பு சட்டத்து அளவுக்கு தண்டிக்கப்பட்டிருக்காரு. அன்னைக்கு இந்து மக்கள் கட்சி கூட நின்றுருக்கு அப்படின்னா, அவர் இப்போ உங்க கட்சியின் அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த பேனர் வச்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. அவர் வந்து அந்த பேனர் வச்சுட்டு பேசுறாரு. அவர் எப்ப சிறையில இருந்து வெளியில வந்தாரோ அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில இருந்து அவரே வந்து தூரப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒன்றும் தொடர்பு இல்லை, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. நாங்களும் அதை விட்டுட்டோம். பிஜேபி அப்போ அவர் என்னவோ போய் வேலை செஞ்சிருக்கிறாரு, அது அவருடைய சுய விருப்பம். அவரு சார், நீங்க ஒரு தொலைபேசி உரையாடல நீங்க ஒட்டு கேட்குறீங்க. நீங்க பல அவரே வெளியிட்டது. அது அவரு யார்? உடையாரே வெளியிட்டதாக தான் தகவல் வருது. அப்போ அவரு எங்க கட்சி, அவர் ரொம்ப நாள் ஆச்சு சார். அவர் எப்ப சிறை விட்டு வெளியில வந்தாரோ அப்ப இருந்தே அவர் நீங்க அவர்கிட்ட தனியா வந்து 90 நாட்கள் கால அவகாசம், அதற்குள்ள அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் வேண்டும் அப்படின்னு அபிஷியலா அவரை நாங்க நீக்கல. நாங்க அவர் வராம இருந்தாரு, நாங்க அப்படியே விட்டுட்டோம். நாங்களும் அவரை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில மாட்டும் போது சரி நீ வா, முறையா அவரை வெளியேற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதனால நாங்க இருக்கோம். ஆர்எஸ்எஸ், ஏபிவிபி, இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பிஜேபி எல்லார்கிட்டையுமே அந்த கேள்வி வைக்கிறேன்.
ஒரு கட்சி வளரணும்னா என்ன கலவரம் செய்யணுமா என்ன? பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு ஏதாவது இங்கே ஒரு 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 பிரச்சனையை உருவாக்கி தான் அதில் வந்து நாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேட முடியுமா என்ன? 3 விஷயம்ண்ணா. ஒன்று வந்து நாங்கள் வந்து வாக்களிக்கிறதுல மட்டும்தான் இந்துக்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாக்குச்சாவடிக்குள்ளார மட்டும்தான். அதை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்க ஹிந்துங்கிறத மறந்துடணும். எது வரைக்கும்னா வாக்குச்சாவடிக்குள்ளார என்னைக்கு ஒரு முஸ்லீம் அவன் முஸ்லீம் இல்லைன்னு மறக்கிறானோ, வாக்குச்சாவடிக்குள்ளார என்னைக்கு ஒரு கிறிஸ்துவன் வந்து அவன் கிறிஸ்துவன் இல்லைன்னு மறக்கிறானோ அன்னைக்கு நீ மறந்தீங்கன்னா போதும். ஆனால் வாக்குச்சாவடிக்குள்ளார ஒருத்தன் முஸ்லீம் வந்து இஸ்லாமியனா உணர்ந்து ஓட்டு போடுறான்னா, வாக்குச்சாவடிக்குள்ளார ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்துவனா நினச்சி ஓட்டு போடுறான்னா, நீயும் ஹிந்துவா இருந்து ஓட்டு போடுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அவன் வெளியில் வந்து கலவரம் பண்ணணும், அவன் கத்தி தூக்கிட்டு போய் வெட்டணுங்கிறதுல எங்களுடைய வேலையே கிடையாது. நாங்கள் எங்களும் அந்த மாதிரி பேசுனதும் கிடையாது. இல்லை, இந்த வாதம் அதிகமாக அது வந்து நீங்கள் சொல்கிறது சார். நான் வந்து என்னுடைய 9 வயசுலேருந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாக்காக போக ஆரம்பிச்சேன்னா, நான் ஓம்கார் பாலாஜி ஆகிய நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட என்கிட்ட ஆர்எஸ்எஸ்ஸோ ஏபிவிபியோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவோ எந்த ஒரு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பைடெக்லேயோ இல்லை வந்து ஒரு பௌதிக்லேயோ எந்த இடத்துல கூட அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பையோ ஒரு கிறிஸ்துவ வெறுப்பையோ வந்து விதைச்சது கிடையாது. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியெல்லாம் வந்து ஒரு தேசியவாதமாக பார்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸே வந்து முஸ்லீம் ஆட்சி வச்சுருக்குது. நீங்கள் வந்து இஸ்லாமியர்களையும் அவங்களுடைய பாரதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக அவங்க நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அவங்க வந்து மதமாக செயல்படும் போது நீங்களும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கிற ஒரு விழிப்புணர்வு தான். இந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் கலைச்சிட்டு போயிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது. இந்தியனா நம்ம எல்லாருமே ஒன்றாவே இருக்க முடியாதா? அப்படி நம்ம அந்த அடையாளத்தோடு நம்ம பயணிக்க முடியாதா? ஏன் அதை முன்னெடுங்களே நீங்கள்? சார் அதுதான் சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாரதியனா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணுங்கிறது தானே நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய மக்கள் கட்சியா மாற்ற போகிறேன்னு எல்லாம் தகவல்கள் சொன்னீங்கல்ல, அப்படியெல்லாம் மாறினா நம்ம கட்சியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நம்ம கட்சியில் சேர்த்துப்போம். கண்டிப்பாக சார். இப்போ நம்ம சேர்த்த முடியாது. இப்போ நீங்கள் சேர்த்துருக்கவும் மாட்டீங்க. நீங்கள் எனக்கு தெரியும் இந்து மக்கள் கட்சி அப்படியெல்லாம் யாராவது இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்காங்களா என்ன? அப்படியெல்லாம் கிடையாது. யாரும் இல்லை. ஆமாம் தானே? இனி சேர்க்குவீங்களா அந்த மாதிரி நம்ம இந்த அடையாளத்துக்குள்ள? சார் கண்டிப்பாக. இப்போ வேலூர் இப்ராஹிம் அண்ணா வராரு, எங்ககிட்ட நல்லா பழகுறாரு, தேசியவாதமாக நிறைய விஷயம் பேசுகிறாரு. அம்மா ஃபாத்திமா வராங்க, நானும் அவங்களும் நிறைய பேனலில் கலந்துருக்கிறோம். அவங்க நிறைய பேசுகிறாங்க. இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்கும்போது இல்லை அவங்க கிட்ட சொல்ற நம்ம மதம் என்ன பிரிந்தது போதும் இனம் என்ன பிரிந்தது போதுன்னு பாட்டெல்லாம் பாடி எல்லாம் தோல் மேலே கையை போட்டு இதுதாங்க இந்திய மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி இல்லைங்க அப்படின்னு அப்படி ஒரு பிரகடனம் படுத்துவீங்களா? அடுத்து வர நாட்கள் ஓம்காராவது அதை செய்யுங்களேன். அதை வந்து அர்ஜுன் சம்பத்கிட்ட பார்த்தோம் நாம. சார் அது வந்து வெளிப்படையா வந்து நான் கஞ்சி குடிச்சு அவங்களோட தொப்பி போட்டு சொல்லணும்னு தேவையில்லை. என் மனசுக்குள்ளார அது இருக்குது. யாரையுமே வந்து நம்ம வந்து மதத்தை வச்சு பாகுபடுத்தி பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ளார இருக்குது. ஆனால் நடிகை நான் திமுக காரங்க மாதிரி தொப்பி போட்டுக்கணும், கஞ்சி குடிச்சுக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனா. அது நடிப்பு இல்லைங்க. நான் இதை அடையாளப்படுத்துங்கன்ற காட்டுங்கன்ற. அப்பதான் இது வந்து உங்களை வேற பார்வையில பாக்குறாங்க, வேற பார்வையில பாக்குறாங்க. சார் நாடகம் நடத்தக்கூடாது சார். நாங்க என்னைக்கும் தொப்பியோ கஞ்சியோ, கஞ்சி குடிப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தொப்பி போட்டோ, அதாவது எப்படின்னா இஸ்லாமியர்கள் எப்படி ஏமாத்துறாங்கன்னா வெறும் ஃபோட்டோஷாப் வச்சு ஏமாத்திக்கிறாங்க. எடப்பாடி என்ன திருநீர் வச்சுக்கிறத ஃபோட்டோஷாப்பில் அழிச்சு அந்த அண்ணன் தொப்பி போட்டு கூட ஃபோட்டோ கூட எடுக்கிறது இல்லை. தொப்பியை ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து மேலே வச்சு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவுன்னு வந்து ஏமாத்துறாங்க. அதே தான் எல்லா தலைவரும் மத்தியிலேயே அதுதான் நடக்கும். அப்படி இல்லைங்க, அவங்கெல்லாம் அப்படி அடையாளப்படுத்தி கூட அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சுதந்திர தன்மையோட நாட்டில் அது வந்து 10 போலீஸ் தேவைப்படுது. என்ன பண்றது இந்த நாட்டில்? நாங்க இஸ்லாமியர்களுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு நாங்க விரும்புறோம். சரிங்களா? உண்மையான இஸ்லாமியர்களை நீங்க உயர்த்தணும்னா அவன் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும்னு நீங்க பார்க்கணும். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்றதுனால இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம். அதுக்காகலாம் நாங்க போய் நிக்க முடியாது. அது ஒரு கோரிக்கை தான். அது நீங்க கொடுக்கிற இப்போ அதிமுக இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும்னு தேர்ந்தெடுத்த உடனே என்ன கோரிக்கையை வெளியிடுறாங்க? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தான். அது என்னது சார்? அது நீண்ட நாள் கோரிக்கைங்க. அது அவங்களுடைய கோரிக்கை, அதனால கேட்கறாங்க. சரி, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்றதுனால தான் இஸ்லாமியர்களை வந்து முன்னேற்ற முடியுங்கிற அந்த ஒரு மித்து இருக்கு இல்லைங்களா? அதுதான் இஸ்லாமியர்களை ஏமாத்துறதுங்கிற. நீ வேணா வந்து ரேஷன்ல அதிகமா பொருள் கொடு, ஸ்காலர்ஷிப்ல வந்து அதிகப்படுத்து, அவனுக்கு வந்து இடஒதுக்கீடுல வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணு. அதை விட்டுட்டு நீ வந்து நான் பாலஸ்தீனை ஆதரிக்கிறதுனால, நான் வந்து இது குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை பண்றதுனால வந்து இஸ்லாமியர்களை ஓட்ட வாங்க முடியும்னா அது இஸ்லாமியர்களையும் சேர்த்து ஏமாத்துறாங்கன்னு. அப்பதான் நீங்க தான் அப்போ வந்து தெளிவான அரசியல் பண்றவங்க. மற்றவங்க எல்லாம் வந்து போட்டோகிராஃப் அரசியல் பண்றாங்க. ஃபோட்டோஷாப் அரசியல் பண்றாங்க. போட்டோஷாப் அரசியலா?
எது உண்மைன்றதை மக்கள் சொல்லுவாங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஓம்கார். நன்றி.